அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு சபையில் போதிக்கிற சகோதரர்களும் போதகர்களும் முக்காடு போடுவதையே அதிகமாக விரும்புகிறார்கள். பழைய உடன்படிக்கையை பின்பற்றுகிறவர்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் புதிய உடன்படிக்கையை பின்பற்றுகிறவர்களுக்கு அது ஏற்புடையதாக இருக்காது. அந்த முக்காடு என்ன என்பதை இந்த பாடத்தின் மூலம் நாம் பார்க்கலாம். கிறிஸ்தியேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு மோசேயின் முக்காடு. வாசிக்கலாம். ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மேலும் ஒழிந்து போவதின் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. இந்த வசனம் எதை குறித்து பேசுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து பேசுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதற்குண்டான விளக்கத்தை அதே அதிகாரத்துல 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்பலகைகளில் பதிர்ந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்கள். பாருங்க, மோசே 2 கற்பலகைகளை தயார் செய்து கொண்டு தேவனை சந்திக்கும்படி மலைக்கு ஏறி போகிறாரு. அப்படி போயிட்டு திரும்பி வரும்போது மோசே தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தபடியினாலும் தேவனுடைய வசனத்தை கேட்டபடியினாலும் மோசேயுடைய முகம் மிகவும் பிரகாசமா இருந்தது. அந்த முகத்தை இஸ்ரேல் ஜனங்கள் பார்க்க முடியாதபடி பயந்து போய் மோசே கிட்டேயே வரல. மோசே கிட்ட வந்தா தான் தேவனுடைய வார்த்தையை ஜனங்கள் கிட்ட மோசே சொல்ல முடியும். ஆனா ஜனங்கள் மோசே கிட்டேயே வரல. அப்ப மோசே என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னுடைய முகத்தை முக்காடு போட்டு மூடி அந்த ஒளியை ஜனங்கள் பார்க்க முடியாதபடிக்கு மூடி மறைத்தார். பிறகுதான் அந்த ஜனங்கள் மோசே கிட்ட வராங்க. அதுக்கப்புறம் தான் தேவனுடைய வார்த்தையை மோசே இங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ இதை மேற்கோள் காட்டிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, மோசே முக்காடு போட்டு அந்த ஒளியை மூடி மறைத்தது போல நாங்கள் முக்காடு போட்டு அந்த ஒளியை மூடி மறைக்க மாட்டோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல பதிவு செய்கிறார். அப்ப இங்க ஒளி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறித்து சொல்லுகிறார், ஏன் அதை மூடி மறைக்க மாட்டோம் என்று சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல அதற்கு உண்டான விளக்கத்தை சொல்றாரு. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இதயங்களிலே பிரகாசித்தார். இங்க பாருங்க, மகிமையின் அறிவாகிய ஒளி என்று இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அதாவது வேத வசனத்தை பற்றியும் தேவனுடைய திட்டத்தை பற்றியும் தேவன் தனக்கு வெளிப்படுத்தி இருந்த அந்த வேத அறிவை தான் இங்க ஒளி என்று சொல்லுகிறார். அதாவது வேத வசனத்தை பற்றியும் தேவனுடைய திட்டத்தை பற்றியும் தேவன் தனக்கு வெளிப்படுத்தி இருந்த அந்த வேத அறிவைத்தான் இங்க ஒளி என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல குறிப்பிடுறார். அப்போ இந்த வேத அறிவை தேவன் எதற்காக கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மற்றவர்களும் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் அந்த ஒளியை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஒளியை தனக்குள்ளாக மூடி மறைப்பது சரியான செயலா இருக்குமா அப்படின்னா சரியான செயலாக இருக்காது. ஆகையினாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது மோசே மூடி மறைத்தது போல நாங்கள் முக்காடு போட்டு அந்த ஒளியை மூடி மறைக்க மாட்டோம் என்று இந்த இடத்துல சொல்றாரு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் கூட மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14, 15 இந்த 2 வசனத்துல வாசிக்கும் போது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று ஒரு வார்த்தை சொல்றார். 15வது வசனத்துல விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என்னதான் சொல்றார் அப்படின்னா, அந்த ஒளியை, நாம் பெற்ற ஒளியை மூடி வைக்காமல் மற்றவர்களும் அந்த ஒளியை காணும்படி செய்யணும்.
மற்றவர்களும் அந்த ஒளியில நடக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்றதை நம்ம பார்க்கணும். அப்போ அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் முகத்திலுள்ள அந்த ஒளியை பார்க்க முடியாம அவங்க விலகி சென்றது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க தேவனுடைய வார்த்தையை அவங்க உள்வாங்க முடியாம, அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் விலகி சென்றதை தான் இந்த இடத்துல அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்துல அவர் உபதேசிக்கும் போது கூட இந்த வார்த்தையை நாம பார்க்க முடியும். என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசிக்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இது கடினமான உபதேசம், யார் இந்த உபதேசத்தை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அநேகர் பின்வாங்கி போறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் அங்க ஒளியை பார்க்க முடியாம பின்வாங்கி போனதுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தைகள் அந்த வசனத்தை அவங்க உள்வாங்க முடியாம ஏற்றுக்கொள்ள முடியாம விலகி சென்றதுதான் அந்த ஆவிக்குரிய அர்த்தத்துல வெளிப்படுகிறது என்று சொல்லி நாம இங்க பார்க்க முடியும். அப்போ அது போல அன்றைக்கு அவர்கள் விலகி சென்றது போல நாமும் இன்றைக்கு விலகி செல்லலாமா? அல்லது ஒளியை பெற்றவர்களை பார்த்து நீங்கள் உங்கள் ஒளியை பிரகாசிக்க கூடாதபடி நீங்கள் முக்காடு போட்டு மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு அவர்கள் சொன்னது போல இன்றைக்கு நாம சொல்லலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம சொல்லக்கூடாது. பாருங்க, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 14, 15 2 வசனங்களை வாசிக்கும் போது, அவர்களுடைய மனது கடினப்பட்டது, இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது, அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. பாருங்க, மோசே தன்னுடைய முகத்தை மூடுவதற்கு முக்காடு போட்டாரு. ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தை தங்களுடைய சிந்தையை மூடுவதற்கு முக்காடு போட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனங்கள் குறிப்பிடுகிறத நாம பார்க்க முடியும். அப்போ இந்த முக்காடு இன்றைக்கு நீக்கப்பட வேண்டும். இந்த முக்காடு நீக்கப்படணும், ஜனங்களும் அந்த ஒளி பிரகாசத்தை காண்பதற்கு முன் வர வேண்டும் என்பதுதான் இங்க இந்த பாடத்தில் நாம் வலியுறுத்தப்படுகிறோம். அப்போ இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்துல சபையில் போதிக்கிற சகோதரர்களும் போதகர்களும் கூட என்ன செய்யறாங்கன்னா, தாங்கள் முக்காடு போட்டுக் கொள்வதைத்தான் அதிகமாக விரும்புகிறார்கள். மற்றவர்களையும் முக்காடு போடும்படி என்ன செய்யறாங்கன்னா வற்புறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இங்க ஏன் சகோதரர்களும் போதகர்களும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இன்றைக்கு கிறிஸ்துவ சபைகளில போதிக்கிறவர்களை உபதேசிக்கிறவர்களை எப்படி எல்லாம் சொல்லி அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சில சபைகளில் சகோதரர்கள் என்றுதான் அழைக்கிறாங்க, சில சபைகளில போதகர்கள் என்று அழைக்கிறாங்க. அப்ப இருவருக்கும் பொருந்தணும், இருவருக்கும் இந்த தேவனுடைய வார்த்தைகள் சென்று அடைய வேண்டும் என்பதற்காக தான் நாம சகோதரர்களும் போதகர்களும் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல 2 பேரையும் மென்ஷன் பண்ணி குறிப்பிடுறோம். அப்ப தாங்களும் முக்காடு போடுவதை விரும்புகிறாங்க, மற்றவர்களும் முக்காடு போட்டு கொள்ள வேண்டும் என்பதை தான் வற்புறுத்துறாங்க அப்படிங்கறத இன்றைய காலகட்டத்துல நாம பார்க்க முடியும். அப்ப இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, தாங்களும் வேதத்தை படித்து ஆராய்ந்து பார்த்து வேத அறிவாகிய ஒளியை பெற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. தாங்களும் வேதத்தை படித்து ஆராய்ந்து பார்த்து வேத அறிவாகிய ஒளியை பெற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. அப்படி பெற்றுக்கொண்டு பிரகாசிக்கிறவர்களையும் பிரகாசிக்க செய்யாம நீங்க முக்காடு போட்டுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் பெற்றுக்கொண்ட ஒளியை பிரகாசிக்க செய்யும் போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. அப்ப இது என்ன அர்த்தம்னா, நீங்களும் முக்காடு போட்டுங்க அப்படிங்கிறது அர்த்தம். நல்லா கவனிங்க. அதாவது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய உபதேசமாக இருந்தாலும் அந்த உபதேசம் வேணான்னு சொல்லி அதை அப்படியே புறக்கணிப்பது. அது மட்டுமில்ல, ஒரு முரண்பாடான உபதேசங்களோ கருத்துக்களோ இருக்கிறது, அதை சரி செய்து கொள்ள வேண்டும், அதற்குண்டான ஆராய்ச்சி தேவை என்று சொல்லும் போது அதையும் என்ன செய்யறாங்க, அதையும் புறக்கணிப்பது. அப்ப இப்படி செய்வது எதை அடையாளப்படுத்துதுன்னா, தாங்களும் முக்காடு போட்டுக் கொள்வதையும் மற்றவர்கள் நீங்களும் முக்காடு போட்டுக் கொள்ளுங்க அப்படிங்கிறதையும் தான் இந்த இடத்துல அது அடையாளப்படுத்துகிறது என்பதை நாம என்ன பண்ணணும்னா நாம தெரிந்து கொள்ள வேண்டும்.
இப்போ இங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் நாம இந்த பாடத்துல பார்த்துட்டு வரோம். அப்போ இந்த அறிவாகிய ஒளி நமக்கு அவசியமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கண்டிப்பா அவசியம். இந்த அறிவாகிய ஒளி நமக்கு கண்டிப்பாக அவசியம். இந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் தேவனுடைய செயல்பாடு நமக்குள் இருக்காது. தேவனுக்கேற்ப நாம செயல்பட முடியாது என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்க என்ன வேதம் குறிப்பிடுகிறதுன்னா, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. பாருங்க, இந்த வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாத்தீங்களா? அடுத்தது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வியே எழுப்பது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்போ ஒளியோடு தான் ஐக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். இப்போ நாம கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, அப்போ கிறிஸ்து ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியாக இருக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து என்று சொல்லும் போது சபை என்று சொன்னால் தலையாகிய கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையும் இணைந்ததுதான் சபை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவர் தலையா இருக்கிறாரு, சபையார் எல்லாமே அவருடைய சரீரம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒன்றாக இருக்கணும். அப்போ அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் எப்படி இருக்கணும்? ஒளியாக இருக்கணும். அந்த ஒளியோடு தான் என்ன பண்ண இருக்கும்? ஐக்கியப்பட்டு இருக்கும். ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் இல்லை அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ நாம ஒளியா இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பாக்குறோம். இங்க ஒரு விஷயத்தை நாம நல்லா கவனிக்கணும். மற்றவர்கள் ஒளியை பெற்றிருப்பது நமக்கு பிரயோஜனப்படாது. நல்லா கவனிங்க. மற்றவர்கள் ஒளியை பெற்றிருக்கிறார்கள், அவர்கள் பிரகாசிக்கிறாங்கன்னா அது நமக்கு பிரயோஜனப்படாது. நல்லா கவனிங்க. 7 கால சபையை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, 7 கால தூதர்களும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இங்க 6ஆம் தூதனும் 7ஆம் சபையின் தூதனோ ஒளியை பெற்றிருப்பாரானால் அது நமக்கு பிரயோஜனப்படாது. அவர்கள் பெற்றிருந்த ஒளி அவர்கள் கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுவதற்கு அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே ஒழிய அந்த ஒளி நமக்கு பிரயோஜனப்படாது என்பதை நாம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம எக்ஸ்பிளைன் பண்ண இதனுடைய விளக்கத்தை நாம பார்க்கலாம். பாருங்க, நாம என்ன செய்யணும்னா, நாம தனிப்பட்ட முறையில் ஒளியை பெற்றிருக்க வேண்டும். அவரவர்கள் ஒளியை பெற வேண்டும், அவரவர்கள் ஒளி வீச வேண்டும் என்பதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நல்லா கவனிங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனிடத்திலிருந்து வந்த ஒளியை என்ன பண்ணாரு? பெற்றார். பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்த ஒளியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றார். பெற்று அவர் என்ன செய்தார்னா ஒளி வீசினார். ஆனா அதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து சீசர்களால் ஒளியை பெற்றுக்கொள்ள முடிந்ததா என்று சொன்னால் சீசர்களால் ஒளியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. நல்லா கவனிங்க. 3 வருஷம் அவருடைய அருகில் இருந்தும் அவருடைய உபதேசத்தை தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணாங்க? தனிப்பட்ட முறையில் அந்த அவருடைய உபதேசத்தை கேட்டும், மக்கள் மத்தியில் இருந்து அந்த உபதேசத்தை கேட்டும், எந்த நேரமும் அவருடனே கூட இருந்தும் அவர்களால் என்ன செய்ய முடியலன்னா, அவர்களால் அவர்களிடத்தில் இருந்த ஒளியை என்ன பண்ண முடியல? பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்கிட்ட இருந்து ஒளி வீசிச்சு. எப்படி? வேத வசனமாகிய ஒளி அவர்கிட்ட இருந்து வீசிச்சு 3 வருஷமா. ஆனால் அவர்களால் என்ன பண்ண முடியலன்னா, ஒளியை ரிசீவ் பண்ணிக்க முடியல அவங்களுக்குள்ள. அதை நாம ஃபுல்லாவே பாக்குறோம் 3 வருஷத்துல. இதற்கு நல்ல ஒரு உதாரணம் யாரு? யூதாஸ் காரியோத்து நல்ல உதாரணம். அது மாத்திரமல்ல, கூடவே இருந்தாங்க. கடைசி நேரத்துல என்ன பண்ணாங்க? எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. யூதாசு காட்டி கொடுத்தாரு, பேதுரு மறுதலித்தாரு. அப்போ 3 வருஷம் கூட இருந்தும் அவர்கிட்ட ஒளி இருந்தும் அவங்களால ஒளியை பெற்றுக்கொள்ள முடியல, ஒளி வீச முடியல. அதற்கு பிறகுதான் அவராக தானாவே தேவனிடத்திலிருந்து பரிசுத்தாவி வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பிரகாசித்தாங்களே ஒழிய,
இவர்கிட்ட 3 வருஷம் இருந்து அவர்கிட்ட அந்த ஒளி என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல, அவர்கள் ஒளி வீச முடியல. இப்படி இருக்கும்போது 100 வருஷத்துக்கு முன்பாக ஒளியை பெற்றவரிடத்திலிருந்து இன்றைக்கு 100 வருஷத்துக்கு முன்பாக ஒளியை பெற்றவரிடத்திலிருந்து எழுத்து வடிவில இன்றைக்கு மற்றவர்கள் மூலமாக அந்த ஒளியை நம்ம என்ன பண்றோம், கடனே என்று என்ன பண்றோம், கடனேன்னு சபைக்கு வரோம். எல்லாரும் விரும்பி சபைக்கு வராங்களா அப்படின்னா, ஒரு கடன் தீர்க்கறதுக்காக தான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையான அந்த சபைக்கு வரணுங்கிற ஒரு கடன் இருக்கு. அந்த கடனை தீர்க்கறதுக்காக தான் இங்க சபைக்கு வராங்கன்னு கண்கூடாவே பார்க்க முடியுது. அப்போ 100 வருடத்துக்கு முன்பாக ஒருவர் ஒளியை பெற்றிருந்தார். அந்த ஒளியை பெற்றவரிடத்திலிருந்து இன்னைக்கு எழுத்து வடிவில மற்றவர்கள் மூலமா கடனே என்று சொல்லி சபைக்கு வந்து உபதேசத்தை விரும்பியும் விரும்பாம கேட்கிற நாம எப்படி ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும், நாம எப்படி ஒளி வீச முடியும் என்கிறத கூர்ந்து கவனிக்க வேண்டும், கூர்ந்து கவனிக்க வேண்டும். நல்லா கவனிங்க. அதனாலதான் நாம என்ன சொல்றோம்னா, மற்றவர்கள் பெற்றிருக்கிற ஒளி நமக்கு என்ன பண்ணாது, பிரயோஜனப்படாது, பிரயோஜனப்படாது. 100 வருஷத்துக்கு முன்பு ஒருவர் ஒளியை பெற்றார். அவர் மூலமா இன்றைக்கு அநேகர் என்ன செய்யறாங்க, எழுத்து வடிவில மற்றவர்கள் மூலமாக உபதேசத்தை என்ன பண்றாங்க, கடனேன்னு சபைக்கு வந்து விரும்பியும் விரும்பாம கேட்கிற நாம எப்படி ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும்? 3 வருஷம் அவர் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருந்து ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும். இது எல்லாமே நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவங்களால ஒளியை பெற்றுக்கொள்ள முடியல. அது மட்டும் இல்ல, இங்க நம்ம என்ன கவனிக்கணும்னா, இங்க வேதத்துல 2 வித ஒளியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2 வித ஒளியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று மெய்யான ஒளி, மற்றொன்று பொய்யான ஒளி. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது வேத வசனம் இப்படியா சொல்லுது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இது மெய்யான ஒளி. அப்புறம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே, இது பொய்யான ஒளி. அப்போ இன்றைக்கு சபையில 2 ஒளியுமே வீசுகிறது, 2 ஒளியுமே இருக்கு. அப்போ இந்த இடத்துல எது சரி மெய்யான ஒளி, எது பொய்யான ஒளி என்பதை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஞானத்தை நாம பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது எது சரியான உபதேசம், எது தவறான உபதேசம் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நாம் என்ன செய்யணும், தேவனிடத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இங்க நாம ஒளி என்று சொல்லி எதை குறித்து நாம சொல்லுகிறோம் அப்படின்னா, இங்க ஒளி என்பது நாம பெற்றிருக்கக்கூடிய வேத அறிவு, வேத வசனமாகிய அந்த அறிவைத்தான் ஆரம்பத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுலும் ஒளின்னு சொல்றாரு. இங்க நாமளும் ஒளி என்று என்ன செய்கிறோம், பதிவு செய்கிறோம். ஒளியை நாம் பெற்றிருக்க வேண்டியது அவசியம். இங்க ஒளி என்பது நாம பெற்றிருக்கக்கூடிய வேத அறிவைத்தான் அது குறிப்பிடுகிறது என்பதை நாம விலகி கொள்ள வேண்டும். இன்னொன்னு நாம என்ன கவனிக்கணும்னா, நாம இங்க ஒளியை பெற்றிருக்கிறோமா இல்லையா என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதாவது இன்னைக்கு யாருமே ஒளியை பெற்றுக்கொள்ளவில்லை அப்படி என்பதை நாம ஒரே இதை நம்ம சொல்ல முடியாது. அப்ப இன்னைக்கு என்ன பண்ணிருக்கலாம்னா, சில பேர் ஒளியை பெற்றிருக்கலாம், சில பேர் ஒளியை பெறாமல் இருக்கலாம். அப்போ நாம ஒளியை பெற்றிருக்கிறோமா, ஒளியை பெறவில்லையா என்பதை நாம எப்படிதான் அறிந்து கொள்வது, எப்படி நாம் அதை புரிந்து கொள்வது, எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமாயிருக்கிறது, பொய் அல்ல, அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்ப நாம இங்க எதற்காக பார்க்க இந்த வசனத்துக்கு வந்தோம்னா, நாம வேத அறிவாகிய ஒளியை பெற்றிருக்கிறோமா இல்லையா என்பதை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேத வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலமே நாம வேத அறிவாகிய ஒளியை பெற்றிருக்கிறோமா
இல்லையா என்பதை நாம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. அதாவது நாம பெற்றிருக்கிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமே நாம வேத அறிவாகிய ஒளியை பெற்றிருக்கிறோமா இல்லையா என்பது தெரிய வரும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ இங்க இன்னொரு கேள்வி எழும்புது. என்ன கேள்வி எழும்புதுன்னா, வேத அறிவாகிய ஒளியை பெற்றிருக்கிறோமா என்பதை பரிசுத்தாவின் மூலமா தான் தெரியும். ஆனா இங்க பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோமா என்பதும் அதுவும் ஒரு கேள்வியா இருக்கு. அப்ப இங்க பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோமா என்பதும் இங்க எழுப்பப்படுகிற இன்னொரு கேள்வியாக இருக்கு. அப்ப இதையும் நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது பரிசுத்தாவியை நாம பெற்றிருக்கிறோமா அப்படின்னு சொன்னா, அதற்கும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் தான் அதுக்கும் பதிலாக இருக்கு. நீங்கள் அவளால பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு நிலைத்து இருக்கிறது, ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியது இல்லை. அப்போ வேத அறிவை நாம பெற்றிருக்கிறோமா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு தேவை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அப்ப இந்த பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு எது நமக்கு உதவி செய்யும்னா, நாம பெற்றிருக்கிற வேத அறிவு. அப்ப ஒன்றுக்கு ஒன்றின் மூலமாக தான் நாம அறிந்து கொள்ள முடியும் என்பதை நாம இங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சபையில் நாம உபதேசத்தை கேட்கிறோம், சபைக்கு போறோம், சபையில் நாம உபதேசத்தை கேட்கிறோம். அப்படி இல்லைன்னா தனிப்பட்ட முறையில் கூட சில பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க, சில பேர் உபதேசிக்கிறாங்க. அப்படி உபதேசிக்கும் போது எது சரியான உபதேசம், எது தவறான உபதேசம் என்பதை வேத வசனத்தை கொண்டு பகுத்து அறிந்து நாம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தா நாம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். அதாவது சபையில் உபதேசிக்கும் போதோ அல்லது மற்றவர்கள் தனிப்பட்ட முறையில் நமக்கு உபதேசிக்கும் போதோ இது சரியான உபதேசம், இது தவறான உபதேசம் என்பதை நாம வேத வசனத்தின் மூலமாக நாம பகுத்தறிந்து நாம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனா அது மட்டுமே போதுமான, அது மட்டுமே பத்தாது. அடுத்து நாம் எப்படி நாம உறுதிப்படுத்துறது அப்படின்னா, பரிசுத்த ஆவியை பெற்றவர்களோடு வேத வசனத்தின் மூலமாக நாம விவாதித்து அதை நாம உறுதிப்படுத்த முடியும். பரிசுத்த ஆவியை பெற்றவர்களோடு ஒரு விவாதித்து ஆராய்ந்து விவாதித்து அதை நாம் உறுதிப்படுத்தும் போதுதான் நாம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும். நாம மாத்திரமே நாம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்பதை தீர்மானிக்க முடியாது. பரிசுத்த ஆவியை பெற்றவர்களோடு ஒரு வசனத்தையோ ஒரு ஒரு தீர்க்க தரிசனமோ இந்த காரியங்களை குறித்து நாம விவாதித்து அதை உறுதிப்படுத்தும் போதுதான் நாம பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்பதை அதன் மூலமாகத்தான் நாம உறுதிப்படுத்த முடியும். அது என்பதையும் நாம் அங்க தெரிஞ்சு கொள்ளணும். நல்லா கவனிங்க. நாம தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யும் போது ஒரு குறைந்த அளவிற்கான பரிசுத்த ஆவிதான் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம தேவனோடு நல் மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யறோம், ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் போது ஒரு தாயின் கர்ப்பப்பைக்குள்ள கரு உருவாவதற்கு முன்ன, ஒரு குழந்தை வெளிப்படுவதற்கு முன்பாக ஒரு சிறு புள்ளி போலதான் ஒரு சிறிய அளவிலான கரு அந்த கர்ப்பப்பைக்குள்ள போகும். பிறகுதான் அந்த குழந்தை என்ன ஆகும்னா வளர்ந்து வெளிப்படும் அப்படின்னு பாக்குறோம். அது போலத்தான் எப்படி ஒரு தாயின் வயிற்றுல ஒரு 10 மாத குழந்தை வெளிப்படுவதற்கு முன்னாக ஒரு புள்ளி அளவிலான ஒரு கரு அந்த கர்ப்பப்பைக்குள்ள செல்வது போல நாம நல்மனசாட்சியின் உடன்படிக்கை நாம செய்யும் போது ஒரு சிறிய அளவிலான கரு மாத்திரமே நமக்குள்ள வரும். தேவன் கொடுப்பார், முழுவதுமாக கிடைக்காது. அதை முதல்ல நாம தெரிஞ்சு கொள்ளணும். அந்த சிறிய அளவிலான அந்த கருவை தான் நாம வளர்த்து வெளிப்பட செய்ய வேண்டும். நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்யும் போது ஒரு சிறிய அளவிலான கரு அளவிற்கு நமக்குள்ள பரிசுத்த ஆவி தேவன் கொடுப்பார், நமக்குள்ள வரும். அந்த கருவை வளர்த்து நாம தான் வெளிப்படுத்த வேண்டும். அதை எப்படி வெளிப்படுத்துனா, அந்த கருவை வளர செய்வதற்கு தான் அநேக வேத வசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் அநேக வழிமுறைகளும் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக தான் நாம அந்த கருவை வளர்த்து வெளிப்பட செய்ய வேண்டும் என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் கூட
தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி யோவான் ஸ்நானன் இந்த இடத்துல குறிப்பிடுறார். எதை சொல்ல வர்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யோவான் ஸ்நானகனுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவின் அளவு என்பது வேறு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவின் அளவு என்பது வேறு. அததான் சொல்றாரு இங்க. தேவன் அவருக்கு இயேசு கிறிஸ்துக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி யோவான் ஸ்நானன் இந்த இடத்துல சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? யோவான் ஸ்நானனுக்கு குறைந்த அளவிலான பரிசுத்தாவி தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல புரியுது. அப்போ பரிசுத்தாவின் அளவு என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபட்டது என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம உறுதிப்படுத்த முடியும். அப்போ இன்றைக்கு நமக்கு எந்த அளவுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது, நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஒரு சிறிய அளவிலான ஒரு கரு அளவுக்கு தான் நமக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறது. அந்த பரிசுத்தாவியை நாம பெருக்கிக் கொள்ள வேண்டும், வளர்த்து வெளிப்பட செய்ய வேண்டும். அதற்குண்டான வழிகள் வேதத்துல அநேக இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக தான் நாம பரிசுத்தாவின் அளவை நாம பெருக்கிக் கொள்ள முடியும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ இந்த வசனத்தின் மூலமாக இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு நாம ஜபத்துல தேவன்கிட்ட பரிசுத்தாவியை தாரும் பரிசுத்தாவியின் தாரும் அப்படின்னு கேட்டா மாத்திரம் என்ன பண்ணாது? பரிசுத்தாவியை கொடுக்கப்படாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அநேகர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஜபத்துல பரிசுத்தாவி கொடுங்கன்னு கேட்டா கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. ஒரு 10% வேணா கொடுக்கலாம். ஒரு 10%, ஒரு 15% வேணா தேவன் பரிசுத்தாவி கொடுக்கலாம். ஆனா ஜபத்துல மாத்திரமே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள முடியாது. முதல்ல இந்த விதத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. பரிசுத்தாவியை பெறுவதற்கு அநேக வழிமுறைகள் வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, ரகசியங்கள். அந்த ரகசியத்தை ஃபாலோ பண்ணாதான், அந்த ரகசியத்தையும் அந்த வழிமுறைகளை நாம பின்பற்றணும். பிறகு தேவன்கிட்ட பரிசுத்தாவி கேட்கும் போதுதான் நமக்கு முழுவதுமாக கிடைக்குமே ஒழிய, சும்மா ஜபத்துல மட்டும் பரிசுத்தாவி தாங்கன்னா 100% கிடைக்காது. அதையும் புரிந்து கொள்ளுங்கள். சரி, நாம வேத அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் நாம ஒளி வீசுவதற்கும் முதலாவது தேவை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் நமக்கு முதலாவது தேவையாக இருக்கிறது. அப்போ அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது, நல்லா கவனிங்க, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது ஒரு சில சபைகள்ல கைய கால என்ன பண்ணுவாங்க, கைய கால உதறுவதையோ அல்லது அந்நிய பாஷை பேசுவதையோ நாம பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்பது உறுதிப்படுத்தாது. கை கால உதறது, அந்நிய பாஷை பேசுறேன் அதனால பரிசுத்தாவியை பெற்றுக்கிறோம்னா அது அடையாளம் அல்ல. அப்ப பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்னா, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தாவியை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பார்கள், அவர்கள் அமைதியாக செயல்படுவார்கள் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நமக்கு என்ன பண்ணிருக்காரு? கொடுத்திருக்கிறார். அப்புறம் யோவானேன் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் கூட பரிசுத்தாவியை பெற்றதற்கு அடையாளம் என்னன்னா, நீதி நியாயத்தை பேசுகிறவர்களாக இருப்பாங்க, அப்புறம் கண்டிப்புடன் செயல்படுபவர்களாக இருப்பாங்க. நீதி நியாயத்தை பேசுகிறவர்களாகவும் கண்டிப்புடன் செயல்படுகிறவர்களாகவும் இருப்பார்கள். இதெல்லாமே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதுக்கு அடையாளம். முதல்ல என்ன சொன்னோம்? வேத அறிவாகிய ஒளியை பெற்றிருக்கிறோம். அப்ப வேத வசனத்தை, நாம் வேதத்தை படிக்கிறோம், வேதத்துக்கு உண்டான விளக்கத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, ஒரு ஓமையை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது, தீர்க்க தரிசனத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு வசனத்தினுடைய கருப்பொருளை நாம தொடர்ந்து படிக்கும் போது, ஒரு 4 தடவை 5 தடவை தொடர்ந்து படிக்கும் போது அந்த வெளிச்சம் நமக்கு கிடைக்குது அப்படின்னா நாம பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம் என்பது இதுதான் அடையாளமே ஒழிய, சும்மா நாம கையை கால உதறுவதோ அந்நிய பாஷை பேசுவதோ பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கான அடையாளம் அல்ல அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்க நாம பார்க்கிறோம்.
அப்போ இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாகத்தான் நாம வேத அறிவாகிய ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாகத்தான் நாம வேத அறிவாகிய ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும். எது சரியான உபதேசம், எது தவறான உபதேசம் என்பதை நம்மால கண்டுபிடிக்க முடியும். நாம ஏற்கனவே சொன்னோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அவர் ஒளியை பெற்று அவர் ஒளி வீசினார். ஆனா அவர் 3 வருஷம் அவருடனே கூட இருந்த சீசர்களால அவருடைய உபதேசத்தை தனிப்பட்ட முறையில கேட்டும், ஜனங்கள் மத்தியில உபதேசிக்கும் போது அதையும் கேட்டும், எந்த நேரமும் அவருடனே கூடவே இருந்தோ அவர்களால ஒளியை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ 100 வருஷத்துக்கு முன்பு ஒருவர் ஒளியை பெற்றிருந்து அவர் மூலமா இன்றைக்கு எழுத்து வடிவில மற்றவர்கள் மூலம் உபதேசத்தை கடனே என்று சபைக்கு கடனேன்னு வந்து விரும்பியும் விரும்பாமலும் சத்தியத்தை கேட்கிற நாம எப்படி ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும்? நல்லா கவனித்து பாருங்க. அப்படி மற்றவர்கள் பெற்ற ஒளி நமக்கு என்ன பண்ணாது? பிரயோஜனப்படாது. தானாக ஒளியை பெற வேண்டும். அவர்கள் பேசும்போது உபதேசிக்கும் போது நாம என்ன பண்ணணும்? அந்த ஒளியை மூலமா நாம ஒளியை பெற முடியாது. நாம தனிப்பட்ட முறையில அவரவர்கள் என்ன செய்யணும்? ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேணும். அதற்கு வேதத்தினுடைய அநேக வழிமுறைகள் மூலமாக தான் நாம ஒளியை பெற்று ஒளி வீச முடியும் என்பதையும் நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த வேத அறிவாகிய ஒளி நமக்கு கண்டிப்பா அவசியமான்னு கேட்டா கண்டிப்பாக அவசியம். நாம ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏதுன்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அந்த ஒளியோடு ஐக்கியப்படணும்னா ஒளிதான் ஒளியோடு ஐக்கியப்படணும். ஒளியோட இருள் ஐக்கியப்படாது. அப்போ நாம அவரோடு ஐக்கியப்படணும்னு சொன்னா நாம ஒளியை பெற வேண்டியது, நாம் ஒளி வீச வேண்டியது அவசியம். மற்றவர்கள் பெற்றிருக்கிற ஒளி நமக்கு எந்த வகையிலும் நாம ஒளி வீசுவதற்கோ பிரகாசிப்பதற்கோ அது பிரயோஜனப்படாது. அவர்கள் மூலமாக ஒளியை பெற்று உள்வாங்கி நாம தனிப்பட்ட முறையில் ஒளி வீச வேண்டும். நல்லா கவனிங்க. மற்றவர்கள் மூலம் ஒளியை நாம வாங்கி அதை உள்வாங்கி கிரகித்து நாமளும் தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணணும்? ஒளி வீசணும். அப்படிங்கறது இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வேத அறிவாகிய ஒளியை பெற்றுக் கொள்வதற்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு தேவை. அதன் மூலமாக தான், அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் மூலமாக தான் எது சரியான உபதேசம், எது தவறான உபதேசம் என்பதை நாம கண்டுபிடிக்க முடியும். அது மட்டுமல்ல, நாமும் முக்காடு போடாமல் பிரகாசிக்க முடியும், மற்றவர்களையும் பிரகாசிக்க செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு இந்த மோசேயின் முக்காடு என்ற பாடத்தின் மூலமாக நாம பார்த்திருக்கிறோம். இதுதான் இந்த பாடத்தினுடைய கருத்தாக இருக்கிறது. ஆமென்.